இன்னைக்கு நாம 90s கிட்ஸை மிரள வச்ச ஒரு சூப்பரான படத்தை பார்க்க போறோம். 1988ல வெளிவந்த த பிளாப். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் படம். படத்துடைய கதை என்னன்னா, வேற்று கிரகத்துல இருந்து பூமியில ஒரு விசித்திரமான மிருகம் வருது. அதுக்கு உருவம் கிடையாது, அதை சுட முடியாது, வெட்ட முடியாது, நசுக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. பூமியில அது ஏகப்பட்ட பேரை கொண்டு குவிக்குது. அந்த விசித்திர பிராணிய என்ன பண்ணாங்கிறது தான் படத்துடைய கதையே. சின்ன வயசுல இந்த படத்தை பார்த்து மிரண்டு போயிருக்கேன். 90s கிட்ஸ்ல பல பேர் இந்த படத்தை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கடைசி வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருப்பாங்க. வாங்க நேரா வீடியோக்குள்ள போவோம். வெல்கம் டு எல்லோ பேக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். படத்துடைய ஆரம்பத்துல ஒரு ரக்பி மேட்சை காமிக்கிறாங்க. எல்லாரும் சீரியஸா விளையாடுறாங்க. ஆனா டெய்லர் மேட்சை கவனிக்காம சியர் லீடர்ல இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கான். எப்படியாவது அவகிட்ட வெளியே போலாமான்னு கேட்கணும்னு யோசிக்கிறான். அப்போன்னு பார்த்து அவனை புரட்டி எடுக்கிறாங்க. அவனை பார்க்க பெண்ணி ஓடி வரா. அப்ப இதான் சாக்குன்னு ராத்திரி நம்ம வெளியே போய் சாப்பிடலாமான்னு கேக்குறான். அவளும் சிரிச்சுக்கிட்டே ஒத்துக்கிறான். அடுத்துதான் கெவினை காட்டுறாங்க. ஸ்டைலா கெத்தா ட்ரெஸ் போட்டுட்டு ஊருக்குள்ள வெட்டியா சுத்துவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் கெவின். ஒரு பாலத்துக்கிட்ட நின்று குறுகுறுன்னு பாக்குறான். உடனே பைக் எடுத்துட்டு பின்னாடி போறான். வேகமா அந்த பாலத்தை கடக்க முயற்சி பண்றான். அந்த பாலத்தை தாண்ட பாக்குறான். ஆனா நம்ம ஆளு மொக்க பண்ணிடுறான். கீழே விழுந்து சமாடி விழுது. பைக்கும் கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. பக்கத்துல இருந்து ஒருத்தர் இதை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. கீழே விழுந்தும் மீசையில மண் ஓட்டாத மாதிரி அங்க இருந்து கிளம்புறான். அடுத்ததா ஒரு ஹோட்டலை காமிக்கிறாங்க. அதுல ஒரு போலீஸ் சாப்பிட்டு இருக்காரு. சாப்பிடறத தவிர எல்லா வேலையும் சரியா பாக்குறாரு. ஏன்னா அந்த போலீஸ்க்கு அங்க வேலை செய்யற சாரா மேல ஒரு கண்ணு. இன்னைக்கு நாம வெளியே போலாமான்னு கேக்குறாரு. அதுக்கு சாரா, எனக்கு வேலை ரொம்ப அதிகம், அதனால ஹோட்டலை விட்டு எங்கேயும் வர முடியாதுன்னு சொல்றாங்க. நம்மளால சோகமா கிளம்பி போறாரு. பார்த்தா கொடுத்த பில்லுல ராத்திரி 11 மணிக்கு மேல நான் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. கோட் பேட் அக்செப்டட்னு போலீஸ் அங்க இருந்து கிளம்புறாரு. அந்த இடத்து பக்கத்துல கெவின் வரான். போலீஸை பார்த்ததுமே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்ப போலீஸ் அவங்கிட்ட வந்து, நல்லா ஞாபகம் வச்சுக்க, நீ பெரிய பையனாயிட்ட, இனிமேல உன்னை அரெஸ்ட் பண்ணா சீர்திருத்த பள்ளியில போட மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டா ஜெயிலு தான், பார்த்து நடந்துக்கன்னு சொல்றாரு. ஏன்னா கெவின் அடிக்கடி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி போலீஸ் கிட்ட மாட்டிப்பான். நேரா ஃப்ரெண்டோடைய மெக்கானிக் ஷாப்புக்கு போறான். என் பைக் கீழே விழுந்து அடிபட்டுச்சு, அதை சரி பண்ண எனக்கு டூல் கிட் வேணும்னு கேக்குறான். அதுக்கு ஃப்ரெண்ட் அவனை பார்த்து, உன்னை நம்பி நான் எப்படி டூல் கிட் தரது, நீ எடைக்கு போட்டு பேரிச்சம்பளம் வாங்கிட்டேனா, அதனால தரவே மாட்டேங்கிறான். கையில கால விழுந்து கெஞ்சி கேட்டு பாக்குறான். கடைசியில ஃப்ரெண்டும் டூல் கிட்ட கொடுத்து, இதுல 10 ஸ்பேனர் இருக்கு, திருப்பி கொடுக்கும் போது எல்லாம் சரியா இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறான். ஆரம்பத்துல ஒரு வயசானவரை பார்த்தோம் இல்லையா, அவரு தனியா காட்டுக்குள்ள உட்காந்துருக்காரு. அப்ப திடீர்னு அங்க ஒரு எரிக்கல் வருது. அதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அந்த விண்கல் அவரை தாண்டி மரத்து மேல மோதி விழுது. பார்க்க வினோதமா இருக்குன்னு அந்த விண்கல் விழுந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு. இன்னொரு பக்கம் கெவினும் அவன் ஃப்ரெண்டும் வெளியே கிளம்ப தயாராகிறாங்க. ஏன்னா அன்னைக்கு ராத்திரி 2 பேரும் அவங்க காதலிய கூட்டிட்டு வெளியே போறாங்க. அவசரமா கிளம்புற நேரத்துல ஒரு ஃபாதரியார் வராரு. என்ன தம்பி, இப்பெல்லாம் உன்ன சர்ச்சில் பார்க்கவே முடியலையே, எங்க போறேன்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் கடுப்புல, இப்ப நான் குரூப் ஸ்டடி பண்ண அவசரமா போறேன், கண்டிப்பா இந்த வாரம் சர்ச்சுக்கு வருவேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். பெண்ணியோட வீட காமிக்கிறாங்க. அவளுக்கு ஒரு தம்பி இருக்கான். டெய்லர் கூட வெளியே போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கா. டெய்லரும் நல்லா ரெடி ஆகிட்டு அவளை கூப்பிட வீட்டுக்கு போறான். அப்ப பெண்ணியோட தம்பி, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு குரூப் ஸ்டடி பண்ண போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். குரூப் ஸ்டடின்னு சொல்லிட்டு அவன் எங்க போறானோ. கெவினும் பெண்ணிய கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இன்னொரு பக்கம் அந்த தாத்தா விண்கலை நோக்கி போறாரு. அந்த இடம் முழுக்க நெருப்பா இருக்கு. நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கு. பார்க்கவே வித்தியாசமா கொலகொலன்னு இருக்கு. உடனே அவரு சும்மா இருக்காம ஒரு குச்சை வச்சு அதை கிளறி பாக்குறாரு. பார்த்தா ஜெல்லி மாதிரி ஏதோ இருக்கு. அத கிட்ட எடுத்து பாக்குறாரு. டக்குன்னு அது கை மேல ஒட்டிக்குது. வழியில அவரு கத்துறாரு. பக்கத்திலேயே கெவின் அவன் வண்டிய சரி பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஏதோ சத்தம் கேக்குது. பார்த்தா அந்த தாத்தா கத்திக்கிட்டே ஓடி வராரு. ஒரு கோடாலை எடுத்து அவர் கைய அவரே வெட்டுறாரு. அப்ப அந்த ஜெல்லி மறுபடியும் அவர் கைய கெட்டியா பிடிச்சுக்குது. கெவின் ஒன்னும் புரியாம முழிக்கிறான். கத்திக்கிட்டே அந்த தாத்தா அங்கிருந்து ஓடுறாரு. டெய்லர் பெண்ணிய கூட்டிட்டு கார்ல வந்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அந்த தாத்தா டெய்லர் கார் மேல மோதுறாரு. அடிபட்டு அங்கேயே கீழே விழுறாரு. பின்னாடியே கெவினும் வரான். உடனே தாத்தாவை வண்டியில ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக பாக்குறாங்க. அப்ப டெய்லர் கெவினை பார்த்து, நீயும் எங்க கூட வான்னு சொல்றான். அப்ப கெவின், உன் கூட எல்லாம் என்னால வர முடியாதுன்னு சொல்றான். அப்பதான் தெரிய வருது, இவங்க எல்லாருமே ஒரே ஸ்கூல் தான். அப்ப பெண்ணி 2 பேர்கிட்டயும் தேவையில்லாம சண்டை போடாதீங்கன்னு சொல்லி கெவினா வண்டியில ஏத்திட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. நேரா அந்த தாத்தாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. எமர்ஜென்சி, உடனே அவரை காப்பாத்துங்கன்னு சொல்றான். ஆனா ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கேஷுவலா இருக்காங்க. உடனே நர்ஸ் அவங்க கிட்ட, அந்த தாத்தாவை பார்க்க பிச்சைக்கார மாதிரி இருக்காரு, இவர்கிட்ட முதல்ல காசு இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, பேசாம வேற இடத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அப்ப டெய்லர் கடுப்பாகி, இது ரொம்ப அவசரம், சீக்கிரம் காப்பாத்துங்கன்னு கத்துறான். அதனால அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அங்கேயும் நம்ம ஊரு மாதிரிதான் போல. முதல்ல பர்ஸ்ல பணம் இருக்கான்னு பாக்குறாங்க. டெய்லர் இப்ப செம கடுப்பு இருக்கான்.
பெண்ணிய கூட்டிட்டு வெளியே போலான்னு பார்த்தா இந்த தாத்தா வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டாருன்னு சோகமா இருக்கான். அப்ப அந்த தாத்தாவை கவனிக்கிறான். அவர் பெட்ஷீட்குள்ள ஏதோ நகர மாதிரி இருக்கு. சந்தேகப்பட்டு கிட்ட வந்து பாக்குறான். பார்த்தா அவர் முகம்லாம் பிதுங்கி ஒரு மாதிரி இருக்கு. பயந்து போய் உடனே டாக்டரை கூட்டிட்டு வரான். டாக்டர் கிட்ட பார்த்து போர்வையை எடுக்கிறாரு. பார்த்தா கழுத்துக்கு கீழே உடம்பே இல்ல. இத பார்த்து டெய்லர் மிரண்டு போறான். உடனே போலீஸுக்கு போன் பண்ணி ஒரு எமர்ஜென்சி உடனே வாங்கன்னு கூப்பிடுறான். அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம பெண்ணி அவனை பாக்குறான். டெய்லர் போன்ல பேசிட்டு இருக்கான். பார்த்தா அந்த மிருகம் அவன் பின்னாடி செவுத்து மேல ஏறுது. அவன் பக்கத்துல ஏதோ சொட்டுது. பாக்குறதுக்கு ஆசிட் மாதிரி இருக்கு. என்னடான்னு மேல பார்த்தா அந்த ஜெல்லி அவன் மேல விழுது. சத்தம் கேட்டு பெண்ணி ஓடி வரா. கதவை திறந்து பார்த்தா அங்க டெய்லரை சுத்தி அந்த ஜெல்லி ஒட்டி இருக்கு. என்ன காப்பாத்துங்கன்னு கத்துறான். அப்ப பெண்ணி அவன் கையை பிடிச்சு இழுக்கிறா. பார்த்தா அவனுடைய கை தனியா வந்துருது. இத பார்த்து பெண்ணி பயத்துல அங்கேயே மங்கி போறா. அவ கண்ணு முன்னாடியே டெய்லரை சாப்பிடுறது. கொஞ்ச நேரத்துல போலீஸ் எல்லாம் அங்க வராங்க. பெண்ணு கிட்ட விசாரிக்கிறாங்க. அவளும் நடந்ததை சொல்றா. ஆனா யாருமே அதை நம்பல. எவனோ ஒருத்தன் கெவினை கொண்டு இருக்கான்னு நினைக்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி கெவின் அங்க இருந்து கிளம்பி இருப்பான். அதனால போலீஸ் கெவின் மேல சந்தேகப்படுறாரு. கெவினை உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. டெய்லருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்த்தோம் இல்லையா, அவன் காதலிய கூட்டிட்டு தனியா காட்டுக்குள்ள வந்திருக்கான். கொஞ்சம் இரு, சாப்பிட ஏதாச்சும் கொண்டுட்டு வரேன்னு கார் டிக்கிய திறந்து ஜூஸ் போட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்த கிட்ட அந்த ஜெல்லி வருது. அவனும் ஜூஸ் எல்லாம் போட்டுட்டு காருக்குள்ள வந்து உட்கார்றான். பார்த்தா அந்த பொண்ணு அமைதியா படுத்திருக்கா. எழுப்பி பாக்குறான். எந்த அசைவும் இல்ல. ஒருவேளை தூங்குற மாதிரி நடிக்கிறாளோன்னு ரொமான்டிக்கா கிட்ட வந்து பாக்குறான். பார்த்தா அந்த ஜெல்லி அந்த பொண்ணு உடம்புக்குள்ள இருந்து வருது. இவனையும் புடிச்சு காருக்குள்ளேயே கொண்டுருது. ரெண்டு பேரையும் சாப்பிட்டு முடிச்சு ஜெல்லி வெளியே வருது. அந்த பொண்ணுடைய செயின் கூட அந்த ஜெல்லியில தான் இருக்கு. நேரா அங்க இருக்கிற ஒரு கால்பாய்க்குள்ள அந்த ஜெல்லி விழுது. வீட்டுல பெண்ணி அழுதுட்டு இருக்கா. அவ அம்மா கிட்ட நீங்களாவது நான் சொல்றத நம்புறீங்களான்னு கேக்குறா. அதுக்கு அம்மா அவகிட்ட இப்ப இத பத்தி பேச வேணாம், நாளைக்கு பார்த்து போன்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் கெவினை பிடிச்சு விசாரிக்கிறாங்க. கடைசியா நீதான் அந்த பையனை பார்த்த, நீதான் அவனை ஏதோ பண்ணிருக்க. இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன திருட்டு வேலை பண்ணிருந்த, ஆனா இப்ப கொலை பண்ற அளவுக்கு போயிட்டியான்னு கேக்குறாங்க. கெவின் அதுக்கு நான் எப்பயோ அங்க இருந்து கிளம்பிட்டேன், அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, நான் எதுவும் பண்ணலன்னு சொல்றான். போலீஸும் யோசிச்சு பாக்குறாரு. அவன் தான் பண்ணான்னு எந்த ஆதாரமும் இல்ல. நேர்ல பார்த்தவங்களும் இவன் பேரை சொல்லல. அவன் சட்டையில ஒரு துளி ரத்தம் கூட இல்ல. இவன் சின்ன சின்ன திருட்டு தான் பண்ணிருக்கான். இந்த கொலைய இவன் பண்ண வாய்ப்பு இல்லன்னு கெவின் அனுப்புறாங்க. நடு ராத்திரி கெவின் பசியில வரா. அப்ப அவன் பின்னாடியே பெண்ணியும் வரா. கெவின் கிட்ட எனக்கு ஒரு உதவி வேணும்னு கேக்குறா. அப்ப கெவின் அவளை பார்த்து நான் ஸ்கூல்ல உன் கூட 3 வருஷம் படிக்கிறேன், இது வரைக்கும் நீ என்கிட்ட பேசினதே இல்ல, இப்ப என்ன திடீர்னு உதவி கேக்குறான்னு கேக்குறான். பெண்ணி நான் சொல்றத கேளுன்னு சொல்லிட்டே வரா. ஆனா அவளை பெருசா கண்டுக்காம கெவின் ஒரு ஹோட்டலுக்குள்ள போறான். பெண்ணையும் பின்னாடியே வரா. சாப்பிட ஏதாச்சும் தாங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவங்க ஹோட்டல் மூடியாச்சு, இப்ப சாப்பிடறதுக்கு எதுவும் இல்ல, நாய்க்கு போடலான்னு மிச்சம் மீதி இருக்கு, வேணும்னா அதை தரேன்னு சொல்றாங்க. நம்மளும் கூச்சமே இல்லாம இருக்கிறத தாங்கன்னு சொல்றான். அப்ப பெண்ணி கெவின் கிட்ட அந்த தாத்தாக்கு என்னாச்சு, உனக்கு தெரிஞ்சதை சொல்லுன்னு சொல்றா. கெவின் அதுக்கு எனக்கு ஒன்னும் தெரியாது, காட்டுக்குள்ள அவரு கத்திக்கிட்டே ஓடி வந்தாரு, அப்ப உங்க கார்ல மோதி கீழே விழுந்தாரு, வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்றான். அப்ப பெண்ணி அந்த தாத்தா கையில ஏதோ ஒண்ணு இருந்துச்சு கவனிச்சியா, அதுதான் அவரை கொண்டு இருக்கு, டெய்லரையும் அதான் கொண்டுச்சு, அது என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா அது வேகமா வளருதுன்னு சொல்றா. ஆனா கெவினால இதை நம்ப முடியல. ராத்திரி 11 மணி ஆகுது. எனக்கு ஒரு அவசர வேலை இருக்குன்னு போலீஸ் உடனே கிளம்புறாரு. அவசர வேலை என்ன தெரியும்ல, 11 மணிக்கு அந்த ஹோட்டல்காரங்களா பாக்குறது. இவருக்கு அவளை ஹோட்டல் மூட போறாங்க, அதனால எல்லாத்தையும் எடுத்து வச்சு சுத்தம் பண்றாங்க. அப்ப சிங்க பாக்குறாங்க. சிங்க்ல தண்ணி தேங்கி இருக்கு, ஏதாச்சும் அடப்பு இருக்கும்னு நினைச்சு அதுல ஒரு கம்ப வச்சு குத்தி பாக்குறாங்க. ஆனாலும் தண்ணி போகாம இருக்கு. சரி கையை விட்டு பாப்போன்னு பாக்குறாங்க. பார்த்தா கையில ஏதோ பிசு பிசுன்னு ஒட்டுது. என்ன இது வினோதமா இருக்குன்னு பாக்கும்போது டக்குன்னு அந்த ஜெல்லி அவன் முகத்தை பிடிக்குது. அவனை அந்த சிங்க் ஓட்டைக்குள்ள இழுக்குது. இத பார்த்து மிரண்டு போறாங்க. சத்தம் கேட்டு கெவினும் ஓடி வந்து பாக்குறான். பார்த்தா அந்த சிங்க் ஓட்டைக்குள்ள அந்த ஆளைய மொத்தமா ஜெல்லி இழுத்துருச்சு. இத பார்த்து எல்லாரும் மிரண்டு போய் நிக்கிறாங்க. என்ன பண்ணன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அப்ப அந்த ஜெல்லி வெளியே வருது. செவுத்து மேல ஏறி அவங்கள துரத்திட்டே வருது. கெவினும் பெண்ணியும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அங்க ஒரு ஃப்ரீசர் ரூம் இருக்கு, அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கதவு கடியில கொஞ்ச தூரம் வருது, ஆனா ரொம்ப சில்லா இருக்குன்னு திரும்ப போயிடுது. அந்த ஹோட்டல்காரங்க வெளியே தலைதறிக்க ஓடுறாங்க. ஹோட்டலுக்கு வெளியே ஓடி வந்து உடனே போலீஸ்க்கு போன் பண்ண பாக்குறாங்க. அந்த காலத்துல மொபைல் கிடையாதுல்ல, எல்லாம் டெலிபோன் பூத் தான். அப்ப அந்த பூத்தை சுத்தி ஜெல்லி வருது. இப்ப அந்த ஜெல்லி ரொம்ப பெருசாயிடுச்சு. அந்த டெலிபோன் பூத் மொத்தமா அந்த ஜெல்லி சுத்தி வளைக்குது. கதவை திறக்க பாக்குது. இவங்களும் கஷ்டப்பட்டு மூடி வைக்கிறாங்க. போலீஸ்க்கு போன் பண்ண பாக்குறாங்க. பார்த்தா அந்த போலீஸையே ஜெல்லி ஏற்கனவே சாப்பிட்டுச்சு. கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு உள்ள வருது. கெவினும் பெண்ணியும் ரொம்ப நேரம் ரூம்ல இருக்காங்க. வெளியே எந்த சத்தமும் இல்ல. சரி வெளியே போய் பாப்போன்னு 2 பேரும் வராங்க.
அந்த ஜெல்லி எங்கேயுமே இல்ல. உடனே அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அப்ப அந்த வழியா ஃபாதர் வராரு. ரோட்டு வழியா கால்வாய்க்குள்ள அந்த ஜெல்லி கடந்து போகுது. அத பார்த்து இவரும் மிரண்டு போறாரு. என்னடா இது வித்தியாசமா இருக்கேன்னு அந்த ஹோட்டலுக்குள்ள வந்து பாக்குறாரு. ஹோட்டல் மொத்தமும் கலைஞ்சு போயிருக்கு. அப்ப ஃப்ரீசர் ரூம் கிட்ட ஒண்ணு கவனிக்கிறாரு. அங்க கலரா ஒரு கல்லு மாதிரி இருக்கு. பார்க்க வித்தியாசமா இருக்கேன்னு அந்த கல்ல ஒரு பாட்டில்ல எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த கல்லு வேற எதுவும் இல்ல, ஜெல்லி ஐஸ் கட்டி தொட்டுச்சு இல்லையா, அப்ப அது உறைஞ்சு போச்சு. உடனே 2 பேரும் போலீஸ் கிட்ட நடந்ததை சொல்றாங்க. ஆனா ஸ்டேஷன்ல போலீஸ் யாருமே இல்ல. அப்ப கெவின் பென்னி கிட்ட இது எல்லாமே அந்த காட்டுல தான் ஆரம்பிச்சது, நாம 2 பேரும் அங்க போய் பாப்போம்னு சொல்றான். வேகமா அந்த காட்டுக்கு வராங்க. பார்த்தா அங்க ஏற்கனவே போலீஸ் வண்டி நிக்குது. உள்ள வந்து பார்த்தா அங்க ஹெலிகாப்டர் எல்லாம் போகுது. விண்கல் விழுந்த இடத்தை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அங்க என்ன நடக்குதுன்னு 2 பேருக்கும் புரியல. அப்ப அவங்க 2 பேரையும் சுத்தி வளைக்கிறாங்க. துப்பாக்கி முனையில நீங்க யாரு, எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப கெவின் நீங்க யாருன்னு கேக்குறான். அதுக்கு அவரு நான் ஒரு சயின்டிஸ்ட், இங்க ஒரு விண்கல் விழுந்ததா கேள்விப்பட்டோம், அதனாலதான் ஆராய்ச்சி பண்ண வந்தோம்னு சொல்றாங்க. அப்ப பென்னி அவர்கிட்ட அந்த விண்கல்ல இருந்து ஒரு விசித்திரமான மிருகம் வந்துச்சு, அது இங்க பல பேரை கொன்னுடுச்சுன்னு சொல்றா. அதுக்கு அவரு அது எந்த பக்கம் போச்சு, அது ஒரு கண்டாமினேஷனா இருக்கலாம், யாரும் அந்த மிருகத்துக்கிட்ட போயிடாதீங்க, அதனால உங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் வரலான்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி விண்கல் விழுந்திருக்கு, அதனால நிறைய வியாதிகளும் பரவி இருக்கு. இப்ப நீங்க 2 பேரும் உடனே இங்க இருந்து கிளம்புங்க, உடனே இந்த வண்டியில இருங்க, உங்களை செக்அப் பண்ணணும்னு சொல்றாரு. அப்ப பென்னி என்னுடைய அம்மா அப்பா வீட்டுல இருக்காங்கன்னு சொல்றா. அதுக்கு அவரு கவலைப்படாதீங்க, இந்த மொத்த கிராமத்தையும் நாம காலி பண்ண போறோம், எல்லாரையும் ஊருக்கு வெளியே கொண்டு வந்துருவோம்னு சொல்றாரு. அப்ப கெவின் நான் இந்த வண்டியில வரல, நாங்க தனியா பைக்ல போறோம்னு சொல்றான். ஆனா அவங்க விடல, உங்க பாதுகாப்புக்காக நீங்க இந்த வண்டியில தான் போகணும்னு 2 பேரையும் வண்டியில ஏத்தி விடுறாங்க. பெண்ணியுடைய தம்பியை பார்த்தோம் இல்லையா, பயப்புள்ள குரூப் ஸ்டடின்னு சொல்லிட்டு நைட் ஷோ படம் பார்த்துட்டு இருக்கான். அப்ப தியேட்டர்ல ஆபரேட்டர் ரூம்ல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான். அவனுக்கு வேர்க்க ஆரம்பிக்குது. உடனே கீழே போன் பண்ணி ஏசி வேலை செய்யல, வந்து சரி பண்ணுங்கன்னு சொல்றான். அதுக்கு அவங்க ஏசி ஃபுல்லா ஓடுது, இங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப ஏன் ஏசியில காத்து வரலன்னு அந்த வென்டிலேட்டர் வழியா எட்டி பாக்குறான். அங்க யார் இருப்பா, நம்ம ஜெல்லி தான். அவனை தாக்கிடுது. பின்னாடியே மேனேஜர் வந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த ஆபரேட்டரை செவுத்துல புடிச்சு வச்சு சாப்பிடுது. அந்த மேனேஜரையும் பிடிச்சு இழுக்குது. அங்க மேனேஜர் பலமா கத்துறாரு. அதே நேரத்துல தியேட்டர்லயும் எல்லாம் கத்துறாங்க. அதுல யாருக்கும் எதுவும் கேட்கவே இல்ல. கெவின் அந்த வண்டியில இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறான். அப்ப பென்னி ஏன் இப்படி பண்ற, அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க, ஒழுங்கா வண்டியில வான்னு சொல்றா. அதுக்கு கெவின் எனக்கும் இந்த மாதிரி ஆபீசருக்கும் ஒத்து வராது, அவங்க யாருன்னே தெரியல, வண்டியில நம்பர் பிளேட் கூட இல்ல, இவங்களை நம்பி நான் இங்கேயும் வரமாட்டேன்னு அந்த வண்டி கதவை திறக்கிறான். அப்ப பென்னி அவனை பார்த்து உனக்கு யார் மேலேயும் அக்கறை இல்ல, எப்பயும் நீ உன்னை பத்தி மட்டும் தான் யோசிப்ப, நான் இங்கே தான் இருக்க போறேன்னு சொல்றான். கெவின் அந்த வண்டியில இருந்து குதிச்சு வெளியே விழுறான். வண்டி நேரா ஊருக்கு வெளியே போகுது. அங்கதான் ஊர் மக்கள் எல்லாரும் இருக்காங்க. எல்லாரையும் ஒரு சர்ச்சுக்குள்ள போக சொல்றாங்க. அப்ப பென்னி அவ அம்மா அப்பாவை பாக்குறா. தம்பி எங்கன்னு கேக்குறா. அப்பதான் அவங்களுக்கு புரிய வருது, பயப்புல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகாம நைட் ஷோ சினிமாக்கு போயிருக்கான்னு. அதனால தம்பியை காப்பாத்த யாருக்கும் தெரியாம பெண்ணி மறுபடியும் ஓடி வரா. தியேட்டர்ல படம் பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப திடீர்னு ஆபரேட்டர் ரூம்ல வெளிச்சம் வந்து ப்ரொஜெக்ஷன் மொத்தமும் பிங்கா மாறுது. திரும்பி பார்த்தா அந்த ஜெல்லி தியேட்டருக்குள்ள வந்துருச்சு. எல்லாரும் அதை பார்த்து மிரண்டு ஓடுறாங்க. அங்க இருக்கிற எல்லாரையும் பிடிச்சி சரமரியா சாப்பிடுது. தம்பியை தேடி பெண்ணி எங்க ஓடி வரா. எல்லாரும் அங்க பயந்து சதறி ஓடுறாங்க. அங்க அவ தம்பியை பாக்குறா. பார்த்தா அவங்க பின்னாடி அந்த ஜெல்லி துரத்திட்டே வருது. உடனே அங்க இருக்கிற ஃபயர் எக்ஸிட் வழியா அவ தம்பியும் அவன் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு பெண்ணி ஓடி போறான். ஓடி வரும்போது சட்டையில தம்பி மாட்டிக்கிறான். பின்னாடியே கதவை உடைச்சுக்கிட்டு அந்த ஜெல்லி வருது. எப்படியோ சட்டையை கழட்டி போட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. நேரா வெளியே போனா அது ஒரு முட்டு சந்து. என்ன பண்ணனே தெரியல. பின்னாடியே ஜெல்லியும் துரத்திட்டு வருது. டக்குன்னு அங்க இருக்கிற மூடியை திறந்து எல்லாரும் பாதாள சாக்கடைக்குள்ள குதிக்கிறாங்க. அந்த ஜெல்லி கிட்ட வரும்போது மூடிய மூடிட்டு பெண்ணி கீழே குதிக்கிறா. ஓட்ட வழியா அந்த ஜெல்லியும் பின்னாடியே வருது. பார்த்தா அந்த ஜெல்லியோட உடம்பே ஆசிட் மாதிரி இருக்கு. பெண்ணியோடைய முடிய பிடிச்சிருது. ஆனா முடி பொசுங்கி அறந்துருது. எல்லாரும் சாக்கடைக்குள்ள குதிச்சு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. கெவின் தனியா காட்டுக்குள்ள மறுபடியும் போறான். ஏன்னா அவன் பைக் அங்க இருக்கு இல்லையா, அதை எடுக்க போறான். யாருக்கும் தெரியாம பதுங்கி பாக்குறான். அப்ப அந்த விண்கல்ல எடுக்கிறாங்க. பார்த்தா அது கல்லே இல்ல, பெரிய பால் மாதிரி இருக்கு. அப்ப அந்த சயின்டிஸ்ட் எல்லார்கிட்டயும் நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட் வேலை செஞ்சிருச்சு, நாம ஒரு சின்ன உயிரினத்தை சேட்டிலைட் குள்ள ஏத்தி விண்வெளிக்கு அனுப்பணும், அதனால அந்த உயிரினத்துக்கு ஏதாச்சும் மியூட்டேஷன் நடக்குமான்னு பார்த்தோம். நம்ம நினைச்ச மாதிரி அது நடந்துருச்சு. கதிர்வீச்சினால பாதிக்கப்பட்டு அந்த மைக்ரோ ஆர்கானிசம் நாம நினைச்ச மாதிரியே அதிவேகமா வளருது. இது அணுகுண்டை விட மோசமானது. இதை வச்சு நம்ம ரஷ்யாவை அழிக்கலாம்னு சொல்றாரு. அப்ப இன்னொருத்தன் ரஷ்யாவை அழிக்கிறது இருக்கட்டும்,
முதல்ல இது நம்ம ஊரையே அழிச்சிரும், இப்படியே போச்சுன்னா அமெரிக்கால ஒருத்தன் உயிரோட இருக்க மாட்டான்னு சொல்றான். அப்ப அந்த டாக்டர், இப்போதைக்கு இதை யார்கிட்டயும் வெளியே சொல்லக்கூடாது, எல்லாரும் இதை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு நினைக்கணும், இப்ப நம்ம கண்டுபிடிச்சது உலகத்தையே மாத்தோம், அந்த உயிரினத்தை நாம உயிரோட பிடிக்கணும், இதுக்காக அந்த கிராம மக்கள் எத்தனை பேர் செத்தாலும் எனக்கு கவலை இல்ல, இதை நம்ம சரியா செஞ்சு முடிச்சா உலகத்தையே அமெரிக்கா கெட்டி ஆளுன்னு சொல்றான். இதை எல்லாத்தையும் கெவின் கேட்டுட்டு இருக்கான். அப்ப கெவின் இருக்கிறத பாத்துறாங்க. உடனே கெவின் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான். பின்னாடியே இவங்களும் துரத்திட்டு வராங்க. ஏகப்பட்ட வண்டி, ஹெலிகாப்டர்னு கெவின் பயங்கரமா சேஸ் பண்றாங்க. இவனும் சுத்தி சுத்தி போறான். அப்ப ஆரம்பத்துல ஒரு பாலத்துல கீழே விழுந்து மொக்க வாங்கினா இல்லையா, அந்த இடத்துக்கு வரான். வேகமா அந்த பாலத்தை தாண்டான். பின்னாடி வந்த போலீஸ் கீழே விழுந்து மாட்டிக்கிறாங்க. அந்த உயிரினம் இப்போ பாதாள சாக்கடை கூட இருக்கு. அதை பிடிக்கிறதுக்காக வெளியே போற எல்லா வழியையும் அவங்க அடைக்கிறாங்க. அதுக்குள்ளதான் இப்போ பெண்ணியும் அவ தம்பியும் மாட்டிட்டு இருக்கா. மெதுவா தண்ணிக்குள்ள தப்பிச்சு போகலான்னு பாக்குறாங்க. அப்ப அந்த ஜெல்லி அவங்க பின்னாடியே வருது. உடனே ஓடி போய் பைப் வழியா மேல ஏறாங்க. அப்ப அவ தம்பியோட ஃப்ரெண்டு கீழே விழுந்துடுறான். பெண்ணி அவனை காப்பாத்த பாக்குறா. ஆனா அந்த ஜெல்லி அவனை சுத்தமா பிடிச்சிருது. அதனால பெண்ணி மறுபடியும் மேல ஏற பாக்குறா. இப்ப அந்த உயிரினம் இன்னும் பெருசாயிடுச்சு. கீழே வாய பொழந்துகிட்டு நிக்குது. அவ பின்னாடியே அந்த ஜெல்லி வருது. அப்பன்னு பார்த்து அந்த சயின்டிஸ்ட் குரூப் வருது. அந்த ஜெல்லியை பார்த்து சுடுறாங்க. அதனால அவங்கள நோக்கி அந்த ஜெல்லி போயிடுது. அப்ப பெண்ணி அவ தம்பி கிட்ட, உடனே இங்க இருந்து தப்பிச்சு அம்மா கிட்ட போன்னு சொல்றா. மேல வழி சின்னதா இருக்கு, அது வழியா தம்பி வெளியே போயிடுறான். ஆனா பெண்ணியால வெளியே போக முடியல. வேற வழி இல்லாம மறுபடியும் தண்ணியில குதிக்கிறா. அந்த ஜெல்லி அவளை துரத்துது. வெளியே போக பார்க்கும்போது அங்க கெவின் வரான். போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க கெவினும் அதுக்குள்ள வந்துட்டான். பெண்ணியை கூட்டிட்டு மறுபடியும் வெளியே போக பாக்குறான். பார்த்தா அந்த வழி மூடி இருக்கு. எப்படி வெளியே போகனே தெரியல. அவங்க பின்னாடியே அந்த ஜெல்லியும் துரத்திட்டு வருது. இப்ப என்ன பண்ணனே தெரியல. அப்ப நம்ம ஆளுக்கு ஒரு சம ஐடியா வருது. வண்டியில என் பின்னாடி உட்காருன்னு சொல்லிட்டு வேகமா வரான். ஜெல்லி கிட்ட வரும்போது சைட்ல அப்படியே நேக்கா ஓட்டி எஸ்கேப் ஆயிடுறான். அங்க ரெண்டு பேரும் சறுக்கி கீழே விழுறாங்க. வண்டியை விட்டுட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. அப்ப அந்த சயின்டிஸ்ட் குரூப்ல இன்னொருத்தனை பாக்குறாங்க. அவன் கிட்ட இங்க இருந்து தப்பிச்சு எப்படி வெளியே போகணும்னு கேக்குறான். பார்த்தா அவனுக்குமே தெரியல. எல்லாரும் சேர்ந்து ஓடி போறாங்க. அங்க ஒரு வாசல் இருக்கு. உடனே கீழே இருந்து கெவின் கத்துறான், நாங்க 3 பேர் மாட்டிக்கிட்டோம், ஜெல்லி எங்களை துரத்துது, எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்றான். அப்ப மேல அந்த டாக்டர், நமக்கு அந்த ஜெல்லி முக்கியம், அது தப்பிச்சிடக்கூடாது, உடனே இதை மூடுங்கன்னு சொல்றான். அப்ப ஒருத்தன் கூட நம்பாலும் ஒருத்தர் இருக்கான், அவனை காப்பாத்தணும்னு சொல்றான். அதுக்கு டாக்டர், எவனை பத்தி எனக்கு கவலை இல்ல, உடனே மூடுங்கன்னு சொல்றாங்க. மூடினது மட்டும் இல்ல, மூடிக்கு மேல ஒரு வண்டியை நிப்பாட்டி வைக்கிறாங்க. கீழே கதவை திறக்க முடியாம எல்லாரும் மாட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான், எல்லாம் போச்சு, அந்த ஜெல்லி நம்மள சாப்பிட போகுதுன்னு பெண்ணி சோகத்துல இருக்கா. அப்பதான் கெவின் ஒண்ணு கவனிக்கிறான். அந்த ஆள் கையில நிறைய வெடி மருந்து இருக்கு. உடனே அதை வச்சு அந்த கதவை உடைக்கிறான். அந்த இடம் மொத்தமும் வெடிச்சு சிதறது. எல்லாரையும் வெளியே தங்க வச்சாங்க இல்லையா, அந்த சர்ச் வாசல் கிட்டதான் அந்த கதவும் இருக்கு. கெவினும் பெண்ணியும் மேல வராங்க. அவங்கள எல்லாரும் சுத்தி வளைக்கிறாங்க. அப்ப அங்க போலீஸும் வராரு. எல்லாரும் துப்பாக்கியை வச்சு மாத்தி மாத்தி குறி வைக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் எங்க கிட்ட விடுங்க, இவங்களுக்கு நோய் தொற்று வந்திருக்கு, உடனே கூட்டிட்டு போகணும்னு சொல்றாரு. அப்ப கெவின் போலீஸ் கிட்ட, இவங்கள நம்பாதீங்க, இது எல்லாமே இவங்க தான் திட்டப்பட்டு பண்ணிருக்காங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, எரிக்கல் விழுந்த உடனே இவங்க வந்துட்டாங்க, நம்ம எல்லாரையும் வச்சு இவங்க ஆராய்ச்சி பண்றாங்கன்னு சொல்றான். இத கேட்டு போலீஸுக்கே சந்தேகம் வருது. அந்த நேரத்துல ஜெல்லி வெளியே வந்து அந்த டாக்டரை பிடிக்குது. தரன்னு இழுத்துட்டு போய் அவரை சாப்பிடுது. இத பார்த்து பொதுமக்கள் எல்லாரும் மிரண்டு போறாங்க. அந்த டாக்டருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எல்லாரும் அந்த மேன்ஹால் கிட்ட ரவுண்ட் கட்டி நின்னு சரமாரியா சுடுறாங்க. பத்தாதைக்கு உள்ள ஒரு வெடிகுண்டும் போடுறாங்க. மொத்த இடமும் வெடிச்சு செத்துறது. அந்த ஜெல்லி இருக்கா இல்லையான்னு தெரியாம எல்லாரும் சந்தேகத்துல பாக்குறாங்க. அப்ப அந்த இடமே அதிருது. எந்திரன் படம் கிளைமேக்ஸ் மாதிரி அந்த ஜெல்லி பிச்சுக்கிட்டு வெளியே வருது. பாக்குறதுக்கே பயங்கர பெருசா இருக்கு. எல்லாரும் அங்க இருந்து அலர் அடிச்சு ஓடுறாங்க. சுத்தி எல்லாரும் சுடுறாங்க. ஆனா அந்த ஜெல்லிக்கு ஒண்ணும் ஆகல. எல்லாரையும் போட்டு நசுக்கிட்டே வருது. பயந்து எல்லாரும் சர்ச்சுக்குள்ள ஓடி போய் ஒளிறாங்க. நெருப்ப வச்சு அதை எரிக்க பாக்குறாங்க. ஆனாலும் அதுக்கு ஒண்ணும் ஆகல. திரும்ப தாக்கிடுது. அங்க ஒருத்தர் பத்தி எறிறாரு. அப்ப பெண்ணி அவரை காப்பாத்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷனை பயன்படுத்துறா. அப்ப அந்த உயிரினம் பின்னாடி போகுது. அப்பதான் பெண்ணிக்கு புரிய வருது, அந்த உயிரினத்துக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, அதால குளிர் தாங்க முடியாது, அதனால தான் ஃப்ரீசர் ரூம்லயும் அதால வர முடியலன்னு புரிஞ்சுக்கிறா. இத பார்த்து கெவின் உடனே ஒரு வண்டியை எடுத்துட்டு வரான். அதுல ஸ்னோ மேக்கர் இருக்கு. அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி இந்த வண்டி அங்க இருக்குன்னு லாஜிக்லாம் கேட்காதீங்க, படத்துல இருக்குன்னு நான் சொல்றேன். எல்லாரும் ஓடி போய் சர்ச்சுக்குள்ள ஒளிறாங்க. அதுல அந்த ஃபாதரும் ஓடி போறாரு. அவருக்கு ஏற்கனவே காயமும் பட்டுருச்சு. அந்த ஜெல்லி இப்போ சர்ச்சையே சுத்தி வளைக்குது. எல்லா கதவையும் உடைக்க பாக்குது. அப்பதான் நம்ம ஹீரோ என்ட்ரி. அந்த வண்டி எடுத்துட்டு வேகமா வரான். அந்த ஜெல்லி மேல நைட்ரோஜனை ஊத்துறான். வலி தாங்க முடியாம அதை திரும்ப அடிக்குது. அதுல வண்டிக்கு பின்னாடி இருந்த கண்டெய்னர் தனியா போய் விழுந்துருது. அந்த வண்டிய சுத்தி வளைக்குது. அதுக்குள்ள கெவின் இருக்கான். பெண்ணி அந்த கண்டெய்னரை கவனிக்கிறா. உடனே ஓடி போய் அங்க இருந்த வெடிகுண்டு ஒண்ணு எடுத்துட்டு அந்த கண்டெய்னர் மேல ஏறி நிக்கிறா. அந்த ஜெல்லிய பார்த்து, டே விளந்துகிட்டவனே, நான் இங்கதான் இருக்கேன், முடிஞ்சா என்ன வந்து சாப்பிடுன்னு அத சரமாரியா சொல்றா. உடனே ஜெல்லி அவளை நோக்கி வருது. டக்குனு இவ பாம போட்டுட்டு குதிக்கலான்னு பாக்குறா. பார்த்தா கால் மாட்டிக்கிச்சு.
அப்ப கெவின் ட்ரக்ல இருந்து தப்பிச்சு வரான். அந்த ஜெல்லி அவளை சுத்தி வளைக்குது. கெவினும் பெண்ணிய காப்பாத்திட்டு ஓடி வரான். அந்த நேரத்துல குண்டு வெடிக்குது. வெடிச்சதுல நைட்ரோஜன் ஃபுல்லா பரவுது. அதுல அந்த ஜெல்லியும் உறைஞ்சு வெடிச்சு சதுருது. அந்த இடம் மொத்தமும் பார்க்க பனிமூட்டமா இருக்கு. எல்லாரும் வெளியே வந்து பாக்குறாங்க. அந்த ஜெல்லி மொத்தமா உறைஞ்சு போய் கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியா அந்த ஜெல்லி செத்து போச்சு. எல்லா மக்களும் உயிரோட தப்பிக்கிறாங்க. அடுத்ததா ஒரு சர்ச்சை காமிக்கிறாங்க. அதுல அந்த ஃபாதர் பேசிட்டு இருக்காரு. ஏற்கனவே காயம் பட்டு முகமெல்லாம் ஒரு சைஸ் ஆயிடுச்சு. இந்த உலகம் அழிய போகுது, நம்மள காப்பாத்த கடவுள் வருவாருன்னு பேசிட்டு இருக்கான். எல்லாம் முடிச்சுட்டு சர்ச்சுக்கு பின்னாடி போறான். அப்ப ஒருத்தங்க பின்னாடியே வந்து, ஃபாதர், உலகம் அழிய போகுதுன்னு சொன்னீங்களே, ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அவன் சிரிச்சுக்கிட்டே ஒரு பாட்டில் எடுக்கிறான். பார்த்தா ஆரம்பத்துல பிடிச்ச ஜெல்லி அதுக்குள்ளதான் இன்னும் உயிரோட இருக்கு. இதோட படமும் முடியுது. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துக்கு இது வரைக்கும் செகண்ட் பார்ட் எதுவும் வரல. என்ன மக்களே, படம் எப்படி இருந்துச்சு? இந்த படத்தை நான் சின்ன வயசுல டிவில பார்த்து மிரண்டு போயிருக்கேன். உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. மறக்காம ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துருங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வார கடைசியில இன்னொரு தரமான படத்துல பார்ப்போம். நன்றி.